11ஆம் வகுப்பு பொதுத்தமிழில் இளந்தமிழே சிற்பி பாலசுப்ரமணி எழுதுனது. இந்த 2 வரிகள் கொடுத்து கேள்வி கேட்கலாம் எக்ஸாமுக்கு. ஸோ கவனமாக கேட்டுக்குங்க. செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான், செந்நிறத்து பூக்காடாம் வானமெல்லாம், தம் கைகள் அதனைப் போல் சிவந்து நோக, தாமொழிக்கும் தொழிலாளர் வியர்வை வெள்ளம், விம்முகின்ற தோல் மீதில் முத்து முத்தாய் வீற்றிருக்கும், அவையெல்லாம் வியந்து பாட எம்மருமை செந்தமிழே, உன்னையல்லால் ஏற்ற துணை வேறுண்டோ இயம்பிடாயே, மூண்டு வரும் கவிதை வெறி குணவாய் எங்கள் முத்தமிழே நீயுள்ளாய், முன்னம் ஓர் நாள் பாண்டியரின் சங்கத்தில் கொலுவிருந்தாய், பாரி முதல் வள்ளல்களை ஈன்று தந்தாய், மீண்டும் அந்த பழமை நலம் புதுக்குதற்கு மெய்சிலிருக்கு தமிழ்குயிலே கூவி வா வா, கூண்டதனை உடைத்தெழுந்த சிங்கம் போல குளிர்பொதிகை தென்தமிழே சீரி வா வா. இந்த கூண்டதனை உடைத்தெழுந்த சிங்கம் போல குளிர்பொதிகை தென்தமிழே சீரி வா வா. இது 2 வார்த்தைகளை கவனிச்சுக்கோங்க. இளந்தமிழே அப்படிங்கிற இதுலேருந்து வருது. சிற்பி பாலசுப்ரமணி எழுதுனது. தொடர்ந்து எக்ஸாம்ஸ் இருக்குது. குரூப் 2 குரூப் 4 இருக்குது. தொடர்ந்து படிங்க. ஓகே, தேங்க்யூ. அப்புறம் தொடர்ந்து உங்களுக்கு அப்டேட் வேணும், டெய்லி டெஸ்ட் நடந்துகிட்ருக்கு, ஏதாவது டவுட்டு அப்படின்னா படிக்கிறதுக்கு குழுவாக சேர்ந்து படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.